ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ல. 40 மார்க் எடுத்தால் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கிடைக்குன்றது வந்து டக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வரணும். மெரிட் லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்லாம் ஆட் பண்ணிவிட்டு கேட்டகிரி வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அது பொறுத்து தான் வந்து நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வந்து மெரிட் லிஸ்ட் வர வரைக்கும் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரைவேட் காலேஜில் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்துட்டு ஃபீஸ் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 60,000லேருந்து 1,50,000 வரைக்கும் வந்து ஃபீஸ் ரேட் வந்து இருக்கும். அது வந்து ஒரு ஒரு காலேஜ் பொறுத்து தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் கூகுள்லேருந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து அதில் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், எவ்வளோ ஃபீஸ் வரும் பர் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த இயர் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸ் வந்து 50 to 40க்குள்ளே வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேட்டகிரி வைஸ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.